இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. அமெரிக்க வரி குறைப்பு ஏற்றுமதி துறைக்கு நேர்மறை வளர்ச்சி. மலேசியாவின் இறக்குமதி வரி விகிதத்தை 25லிருந்து 19 விழுக்காட்டிற்கு குறைக்க அமெரிக்கா எடுத்த முடிவு நாட்டின் ஏற்றுமதி துறைக்கு, குறிப்பாக மின்சாரம் மற்றும் மின்னணுவியல் உற்பத்தி மற்றும் மருத்துவ சாதனங்கள் துறைகளில் ஈடுபட்டுள்ள பினாங்கிற்கு ஒரு நேர்மறையான வளர்ச்சியாக கருதப்படுகிறது. இம்முடிவு மலேசியாவை இதர ஆசியான் நாடுகளுக்கு இணையாக நிலைநிறுத்துவதோடு வட்டார வர்த்தக உறவில் சமமான வாய்ப்புகளை ஏற்படுத்துவதாக பினாங்கு மாநில முதலமைச்சர் சவுகான் யாவ் தெரிவித்தார். மேலும் ஒரு ஆசி என்னவென்றால் அது குறைக்கப்பட்டு மற்ற ஆசியான் நாடுகளுடன் இணையாக உள்ளது. எனவே இது பெரும்பாலான ஆசியான் நாடுகளை அதே தடத்தில் கொண்டு வந்துள்ளது. அந்த வகையில் அமெரிக்காவுடனான ஆசியானின் வர்த்தக உறவுகளில் ஒரு சமமான களம் என்றார் அவர். பினாங்கு அளவிலான தேசிய மாதம் மற்றும் ஜானூர் கெமிலாகை பறக்கவிடும் நிகழ்ச்சியை தொடக்க வைத்த பின்னர் சவுகான் யாவ் அவ்வாறு தெரிவித்தார். 6 மாதங்களில் மியான்மரின் பொது தேர்தல் நடத்தப்படும். பாதுகாப்பு காரணங்களுக்காக மியான்மரின் பொது தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வரும் டிசம்பர் மற்றும் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதங்களில் நடத்தப்படும். அந்நாட்டின் அரசு தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டுள்ளது. மியான்மரை வழிநடத்தும் இராணுவ படை தளபதியான மிங் ஹான் ஹைன் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் அதன் தலைவர்களுக்கான கூட்டத்தில் தேர்தல் குறித்து அறிவித்துள்ளார். தென்கிழக்கு ஆசிய நாடான மியான்மரில் கடந்த 2020ஆம் ஆண்டில் கடைசியாக தேர்தல் நடந்தது. இதில் ஆங் சாங் சூச்சியின் தேசிய ஜனநாயக லீக் கட்சி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது. அவர் மோசடி செய்து வெற்றி பெற்றதாக ஆட்சி கவிழ்ப்பு ஏற்பட்டு அந்நாட்டு இராணுவம் அதிகாரத்தை கைப்பற்றியது. இந்நிலையில் 4 ஆண்டுகளுக்கும் மேலாக நீடித்த இராணுவ ஆட்சி முடிவுக்கு கொண்டு வரும் வேளையில் 6 மாதங்களுக்குள் நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆட்சி கவிழ்ப்பிற்கு பின்னர் மக்களிடையே எழுந்த கிளர்ச்சியை கட்டுப்படுத்த அந்நாட்டு இராணுவம் பெரும் அட்டூழியங்கள் புரிந்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. தற்போது மியான்மர் அதன் பொது தேர்தலை நடத்த திட்டமிடுவது அனைத்துலக அளவில் கேள்விகளையும் அக்கறைகளையும் எழுப்பியுள்ளது. கனடா மீதான வரியை 35 விழுக்காடாக உயர்த்தும் உத்தரவில் ட்ரம்ப் கையெழுத்து. இன்று ஆகஸ்ட் 1ஆம் தேதி தொடங்கி கனடா மீதான வரியை 35 விழுக்காடாக உயர்த்துவதற்கான நிர்வாக உத்தரவில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். இருவழி வர்த்தக பிரச்சினைகளில் கனடாவின் பழிவாங்கும் நடவடிக்கை மற்றும் ஆக்கப்பூர்வமாக பதிலளிக்க தவறியதற்கு பதிலளிக்கும் விதமாக இந்நாட்டின் எடுக்கப்பட்ட வெள்ளை மாளிகை குறிப்பிட்டுள்ளது. இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக வெள்ளை மாளிகை குறிப்பிட்டுள்ளது. தற்போதுள்ள அவசர நிலையை திறம்பட நிவர்த்தி செய்ய இந்த கட்டண உயர்வு அவசியம் என்று ட்ரம்ப் கண்டறிந்ததாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. எனினும் அமெரிக்கா, மெக்சிகோ, கனடாவிற்கு இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் கீழ் முன்னுரிமை வரி பெறுவதற்கான தகுதியான பொருட்கள் இந்த புதிய விகிதங்களில் பாதிக்கப்படாது. கூடுதல் நடவடிக்கையாக 35 விழுக்காட்டு வரியை தவிர்ப்பதற்காக 3ஆம் நாடு வழியாக கடத்த முயற்சிக்கும் எந்தவொரு பொருட்களையும் திரும்ப அனுப்புவதற்கு 40 விழுக்காடு வரி விதிக்கப்படுகிறது. 13வது மலேசிய திட்டம் இந்தியர்களுக்கு புதிய நம்பிக்கை. பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேற்று அறிவித்திருந்த 5 ஆண்டு திட்டமான 13வது மலேசிய திட்டம் மலேசியர்களின் வளமான எதிர்காலத்திற்கு புதிய நம்பிக்கையை விதைத்துள்ளது. மக்களின் வாழ்வாதார வளர்ச்சிக்காக ஒதுக்கப்பட்டுள்ள கூடுதல் நலத்திட்டங்கள் அடுத்த 5 ஆண்டுகளில் அவர்களை வளர்ச்சி பாதைக்கு இட்டு செல்லும் என்று நம்புவதாக மலேசிய கிளந்தான் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் முனைவர் பாலகிருஷ்ணன் பரசுராமன் தெரிவித்தார். இளைஞர்களுக்கிடையே காணப்படும் வேலையில்லா திண்டாட்டத்தை களைவதற்காக அரசாங்கம் இம்முறை தொழிற்கல்வி மற்றும் தொழிற்பயிற்சி டுவெட்டிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளித்திருப்பது வரவேற்கக்கூடியது என்று முனைவர் பாலகிருஷ்ணன் கூறினார். உதாரணத்திற்கு குளிரூட்டி பழுதுபார்ப்பு துறையில் ஒரு மாணவர் பயில்கிறார் என்றால் அவரிடம் சான்றிதழ் இருந்தால் கூட பல நிறுவனங்கள் அவரை வேலைக்கு எடுக்க தயாராக இருக்கின்றது. பின்னர் தனது கல்வி தகுதியையும் அம்மாணவரால் படிப்படியாக உயர்த்தி கொள்ள முடியும். எனவே தொழிற்கல்வியை பிள்ளைகளை ஊக்குவிக்க பெற்றோர் முனைப்பு காட்ட வேண்டும் என்று அவர் கூறினார். பேச்சுவார்த்தையின் பலனாக அமெரிக்காவின் வரி குறைப்பு இன்று முதல் அமல். மலேசிய இறக்குமதி பொருட்களுக்கான வரி விகிதத்தை அமெரிக்கா 19 விழுக்காடாக குறைத்திருப்பது ஆகஸ்ட் 1ஆம் தேதி தொடங்கி அமலுக்கு வருகிறது.
பரஸ்பர வரி விகிதத்தை அமெரிக்கா மீண்டும் பரிசீலித்ததை தொடர்ந்து முன்னதாக நிர்ணயிக்கப்பட்ட 25 விழுக்காட்டிலிருந்து 19 குறைப்பதாக அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார். ட்ரம்ப் நிர்வாகத்துடன் மலேசியா தொடர்ந்து முன்னெடுத்த பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து இந்த வரி குறைப்புக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. புதிய நிர்வாக உத்தரவில் டொனால்டு ட்ரம்பின் கையெழுத்துடன் ஜூலை 31ஆம் தேதியிட்டு திருத்தம் செய்யப்பட்ட ஆவணத்தை வெள்ளை மாளிகை அதன் வலைதள பக்கத்தில் பதிவேற்றம் செய்திருந்தது. இதன் வழி அனைத்து முதன்மை ஆசியான் நாடுகள் உட்பட பல முக்கிய வர்த்தக பங்காளிகளுக்கு எதிரான கட்டண விகிதங்கள் மறுசீரமைக்கப்படுகின்றன. இந்த புதிய வரி அமைப்பு முறை 7 நாட்களுக்குள் அமல்படுத்தப்படும் என்பதோடு அமெரிக்காவில் பயன்பாட்டிற்காக உள்ள அனைத்து பொருட்களுக்கும் இது பொருந்தும். மோசமடையும் வங்காளதேசத்தின் அரசியல் நெருக்கடி. வங்காளதேசத்தில் தேர்தல் செயல்முறையில் ஏற்பட்ட தாமதத்தை தொடர்ந்து அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முகமது யூனூஸ் தலைமையிலான இடைக்கால அரசாங்கம் தற்போது பொதுமக்களின் அழுத்தத்தையும் அரசியல் பிளவுகளையும் எதிர்கொள்கிறது. இந்நிலையானது இதற்கு முன்னர் ஏற்பட்ட அரசியல் குழப்பத்திற்கு அந்நாட்டை மீண்டும் இட்டுச் செல்லும் என்ற கவலையை அரசியல் ஆய்வாளர்கள் மத்தியில் எழுப்பியுள்ளது. கடந்த ஆண்டு நடத்தப்பட்ட மாணவர் போராட்டத்தினால் பிரதமர் ஷேக் ஹசீனா இந்தியாவுக்கு தப்பிச் சென்றார். இது வங்காளதேச அரசியலில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்தது. வாக்குறுதி அளிக்கப்பட்ட சீர்திருத்தங்களில் தாமதம், நடந்து வரும் போராட்டங்கள் மற்றும் விரிவடையும் அரசியல் பிளவு ஆகியவற்றால் இடைக்கால அரசாங்கம் தற்போது நெருக்கடியை எதிர்கொண்டு வருகிறது. அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் பொது தேர்தல் நடைபெறும் என்று முகமது யூனூஸ் முன்பு கூறியிருந்த வேளையில் இதுவரை அதிகாரப்பூர்வ தேதி எதுவும் அறிவிக்கப்படவில்லை. ஆகஸ்ட் 8 புக்கிட் ஜாலில் 2025 சமூக முனைவோர் உச்சநிலை மாநாடு. டிக்கெட்டுகளுக்கு இன்றே முந்துங்கள். இந்திய உள்ளடக்க உருவாக்குநர்கள் மற்றும் டிக்டாக் விற்பனையாளர்களுக்காக வரும் ஆகஸ்ட் 8ஆம் தேதி 2025 சமூக முனைவோர் உச்சநிலை மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கோலாலம்பூர் புக்கிட் ஜாலில் எம்ரான்டி பூங்காவில் காலை 8:30 மணிக்கு தொடங்கும் இந்த ஒரு நாள் விழாவை அதிகாரப்பூர்வமாக நியமிக்கப்பட்ட டிக்டாக் நேரலை உள்ளடக்க உருவாக்குனர் நிறுவனமான அவிஷன் மீடியா ஏற்பாடு செய்துள்ளது. இந்நிறுவனம் டிக்டாக் வாயிலாக உள்ளூர் உள்ளடக்க உருவாக்குநர்கள், இணைய விற்பனையாளர்கள், டிஜிட்டல் தொழில் முனைவோர் ஆகியோரை வலுப்படுத்தி ஆக்ககரமான தாக்கத்தை ஏற்படுத்துவதில் வெற்றி கண்டதாகும். மலேசிய டிஜிட்டல் உலகின் முன்னோடிகளாக திகழும் 15 சாதனையாளர்களின் சொற்பொழிவும் இந்நிகழ்வில் இடம்பெறவிருப்பதாக அவிஷன் மீடியா தலைமை செயல் அதிகாரியும் மாநாட்டு ஏற்பாட்டு குழு தலைவருமான சுரேஷ் தனசேகரன் தெரிவித்தார். மகனை கொலை செய்து புதைத்த சந்தேக பேர் வழிக்கு காவல் நீட்டிப்பு. தனது 6 வயது மகனை நெகிரி செம்பிலான் ஜம்போலில் உள்ள ஜூலை 28ஆம் தேதி கொலை செய்து புதைத்ததாக சந்தேகிக்கப்படும் 36 வயது ஆடவருக்கு ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரை தடுப்பு காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. குற்றவியல் சட்டத்தின் 302வது பிரிவின் கீழ் கொலை குற்றச்சாட்டு தொடர்பில் விசாரணைக்கு உதவும் பொருட்டு அந்த ஆடவரை தடுத்து வைப்பதற்கான உத்தரவை பாஹு மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் பிறப்பித்ததாக ஜம்போல் போலீஸ் தலைவர் நோர்ஹிஷா முஸ்தபார் தெரிவித்தார். அந்த சந்தேக பேர்வழிக்கு எதிராக ஜொஹூர் பாருவில் பெறப்பட்ட தடுத்து வைக்கும் உத்தரவு முடிவுற்றதை தொடர்ந்து அந்நபர் நேற்று ஜம்போல் போலீசிடம் ஒப்படைக்கப்பட்டார். ஒரு நாளுக்கு முன்னதாக ஜொஹூர் புக்கிட் இன்டாவில் தனது மகன் காணாமல் போனதாக கூறி ஜூலை 24ஆம் தேதி அந்த சந்தேக பேர்வழி போலீசில் புகார் செய்திருந்தார். மகனை தனியாக காரில் அமர செய்துவிட்டு அருகே உள்ள உணவகத்தில் உணவு வாங்கிவிட்டு திரும்பி வந்தபோது அவன் காணவில்லை என அந்த நபர் கூறிக்கொண்டார். பிறையில் தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிவு கட்டுப்படுத்தப்பட்டது. பிறையில் ஒரு தொழிற்சாலையில் இன்று காலை அமோனியா வாயு கசிவு ஏற்பட்ட போது தொழிலாளர்கள் பெரும் அச்சத்திற்கு உள்ளாகினர். எனினும் நிலைமை உடனடியாக கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டது. இது தொடர்பாக காலை மணி 8:59க்கு தனது துறை அவசர அழைப்பை பெற்றதாக பினாங்கு தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையின் உதவி இயக்குநர் ஜான் ஃபாகுன் பிரான்சிஸ் கூறினார். இதனைத் தொடர்ந்து அடுத்த 10 நிமிடங்களில் சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு பிறை தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையினர் சென்றடைந்தனர். மேலும் ஹஸ்மாட் எனப்படும் ஆபத்து ரசாயனங்களை அகற்றும் பிரிவை சேர்ந்த குழுவினரும் அங்கு சென்றனர். அந்த தொழிற்சாலையில் 500 லிட்டர் அமோனியா ரசாயன கசிவு ஏற்பட்டது. தீயணைப்பு துறையில் சம்பவ இடத்திற்கு வருவதற்கு முன்பே சம்பந்தப்பட்ட தொழிற்சாலையின் நிறுவனம் கசிவை செயலிழக்க செய்தது. ரசாயனத்தின் கசிவை தடுக்க ஒரு தடையை உருவாக்கும்படி நிறுவனத்திற்கு ஹஸ்மாட் நடவடிக்கை அதிகாரி உத்தரவிட்டார்.
தீயணைப்பு படையினர் பாதிக்கப்பட்ட தொழிற்சாலையில் இன்னமும் தூய்மை பணியை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த கசிவுக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இன்று முதல் அமலுக்கு வரும் தேசிய ஊதிய ஆலோசனை மன்ற சட்டம். 2025ஆம் ஆண்டில் திருத்தம் செய்யப்பட்ட தேசிய ஊதிய ஆலோசனை மன்ற சட்டம் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. அனைத்து தொழிலாளர்களின் பாதுகாப்பு மற்றும் நலனை மேம்படுத்துவதற்கான அரசாங்கத்தின் முயற்சிகளுக்கு ஏற்ப ஒப்பந்த பயிற்சி தொழிலாளர்களுக்கும் தற்போதைய இந்த குறைந்தபட்ச ஊதிய அமலாக்கம் விரிவுபடுத்தப்பட உள்ளது. 5க்கும் குறைவான தொழிலாளர்களை பணியமர்த்திய மற்றும் 2020ஆம் ஆண்டு மாஸ்கோ எனப்படும் மலேசிய தொழில் வகைப்பாடு தரநிலைகளின் கீழ் வகைப்படுத்தப்பட்ட தொழில்முறை நடவடிக்கைகளை மேற்கொள்ளாத முதலாளிகளும் மாதத்திற்கு குறைந்தபட்ச ஊதிய விகிதமாக 1700 ரிங்கிட்டை வழங்குவதற்காக 2024ஆம் ஆண்டு குறைந்தபட்ச உத்தரவு இவ்வாண்டு ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு படுத்தப்படுகிறது. தீபகற்ப மலேசிய மனித வளத்துறை JKTM SM, சபா மனித வளத்துறை சபா JKT மற்றும் சரவாக் மனித வளத்துறை சரவாக் JDK ஆகியவை அமல்படுத்தும் குறைந்தபட்சம் ஊதியம் தொடர்பான சட்டங்களுக்கு முதலாளிகள் இணங்குமாறு மனிதவள அமைச்சு இன்று வெளியிட்ட அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது.